வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நான் முதல்வன் திட்டம் குறித்து அறிக்கை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின பெண்களுக்கு இடஒதுக்கீட்டிற்குள் இடஒதுக்கீடு வேண்டும். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மீதான விவாதத்தில் வைகோ வலியுறுத்தல். காவிரியில் உரிய நீரை திறக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடகா அமல்படுத்த வேண்டும். காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அவசியம் இல்லை என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பட்டாசுகளை மட்டும் விற்பனை செய்ய வேண்டும். பண்டிகை காலங்களில் 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி. டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இந்த ஆண்டு கட்டுக்குள் உள்ளது. சென்னையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. விரிவான செய்திகள். மகளிர் உரிமை தொகை குடும்ப தலைவிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் மாநில திட்டக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் மற்றும் குழு உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் காலை சிற்றுண்டி திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. அதில் விடியல் பயணம், காலை உணவு திட்டத்தின் தாக்கம் பற்றி திட்டக்குழு அறிக்கை வழங்கியது பயனளித்துள்ளதாக முதலமைச்சர் கூறினார். அதேபோல் நான் முதல்வன் திட்டத்தின் தாக்கம் குறித்து ஆராய்ந்து திட்டக்குழு அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். மகளிர் உரிமை தொகை பெற்ற பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்து வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் கிராமங்களில் பணப்புழக்கம் அதிகரித்துள்ளதாக கூறினார். உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைத்துள்ளது என பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர், புள்ளி விவரம் மட்டுமின்றி கள ஆய்வுகள் மூலம் ஆராய்ந்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக சென்றடைய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின பெண்களுக்கு இடஒதுக்கீட்டிற்குள் இடஒதுக்கீடு வேண்டும் என மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மீதான விவாதத்தில் மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். 128வது அரசியலமைப்பு மசோதாவில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மீது மாநிலங்களவையில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றிய வைகோ, இங்கிலாந்தில் கடந்த நூற்றாண்டில் பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை என்பதால் வாக்களிக்கும் உரிமைக்காக அரசுக்கு எதிராக போராடினர். பெண்கள் அமைப்பின் தலைவியாக இருந்த டேவிஸ் எமிலின் பேங்கோஸ்ட் ஒருநாள் லண்டன் அஞ்சல் நிலையத்திற்கு சென்று பிரதமரின் இல்லத்திற்கு ஒரு பார்சல் அனுப்ப வேண்டும் என்றும், நான் தான் அந்த பார்சல் என்று சொல்ல அவர்கள் வியப்பும் அதிர்ச்சியும் அடைந்ததை வைகோ சுட்டிக்காட்டி பேசினார். உயிருடன் இருப்பவரை பார்சல் அனுப்புவதற்கு விதி உள்ளதா என்று யோசித்த அவர்கள் அவரது மணிக்கட்டில் ஒரு பேட்ஜை கட்டி பிரதமரின் இல்லத்திற்கு அனுப்பி வைத்ததாகவும், இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரதமர் செயலகம் இறுதியாக போராட்ட முடிவில் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்ததாக வைகோ குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய வைகோ, தமிழகத்தில் 1921ஆம் ஆண்டு நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கினார்கள் என்றும், 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் சமூக நீதி போராளி பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் சுயமரியாதை இயக்க மாநாட்டை நடத்தினார். அதில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் வைகோ சுட்டிக்காட்டி பேசினார். 60 ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி பெரியாரின் உறுதிமொழியை நிறைவேற்றினார் என்றும், இந்த மசோதா ஆரம்பத்தில் 15 ஆண்டுகளுக்கு மட்டுமே என்று இருப்பதால் இது மிக குறுகிய காலம் என்பதால் அதை நீட்டிக்க வேண்டும் என்று வைகோ பரிந்துரைத்துள்ளார். தொகுதிக்கான எல்லை நிர்ணய பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்திய வைகோ, தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையின பெண்களுக்கு இடஒதுக்கீட்டிற்குள் இடஒதுக்கீடு வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த அரசியலமைப்பு மசோதாவை தாம் முழு மனதுடன் ஆதரிப்பதாகவும் வைகோ தமது உரையில் குறிப்பிட்டு பேசினார். காவிரியில் உரிய நீரை திறக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடகா அமல்படுத்த வேண்டும் என அமைச்சர் துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு கர்நாடகா இடையே நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கில் ஒழுங்காற்றுக்குழு மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவுகளை அமல்படுத்த வேண்டும் என கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் ஆணையம் உத்தரவுகளுக்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்களை விசாரிக்க மறுப்பு தெரிவித்தது. மேலும் தமிழகத்திற்கு 5000 கன அடி தண்ணீரை 15 நாட்களுக்கு திறந்துவிட உத்தரவிட்டதை எதிர்த்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இருப்பினும் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவுகளை அமல்படுத்த வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், உச்சநீதிமன்றம் உத்தரவு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். காவிரியில் உரிய நீரை திறக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடகா அமல்படுத்த வேண்டும் என்றும், தீர்ப்பை அமல்படுத்தாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்புக்கு கர்நாடக அரசு ஆளாக நேரிடும் எனவும் கூறினார். காவிரி நீர் திறப்பால் குறுவை சாகுபடியை காப்பாற்ற உதவும் என நம்பிக்கை தெரிவித்த அவர், தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை திறந்துவிட வேண்டும் எனவும் தெரிவித்தார். தீபாவளிக்கு 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பட்டாசுகளை மட்டுமே விற்பனை செய்ய அனுமதி அளித்துள்ளது. பேரியம் நைட்ரேட் உள்ளிட்ட வேதிப்பொருட்கள் பட்டாசு தயாரிப்பில் பயன்படுத்தப்படுவதால் உடலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் கேடு ஏற்படுவதாக தெரிவித்து அவற்றுக்கு தடை விதிக்க கோரி அர்ஜுன் கோபால் உள்ளிட்டோர் சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல மனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் பசுமை பட்டாசுகளை மட்டுமே தயாரிக்க வேண்டும் என தீர்ப்பு கூறியது. தடை செய்யப்பட்ட வேதிப்பொருட்களை கொண்டு போலியான பசுமை பட்டாசு தயாரிக்கும் நிறுவனங்களின் உரிமங்களை ரத்து செய்ய கோரியும் அர்ஜுன் கோபால் இடைக்கால மனு தாக்கல் செய்தார். பட்டாசு வெடிக்க விதிக்கப்பட்டுள்ள நேர கட்டுப்பாட்டை தளர்த்தவும், பசுமை பட்டாசு உற்பத்தி செய்ய விரைந்து ஒப்புதல் வழங்க கோரியும் தமிழ்நாடு பட்டாசு கேப் வடி உற்பத்தியாளர்கள் சங்கம் இடையீட்டு மனு தாக்கல் செய்தது. இந்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் AS போபண்ணா, MM சுந்தரேஷ் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பட்டாசுகளை மட்டுமே தயாரிக்க விற்பனை செய்ய அனுமதி அளித்துள்ளது. பேரியம் மற்றும் சரவெடி தொடர்பான அனுமதி கோரிய மனுவை தள்ளுபடி செய்த நிலையில், நாடு முழுவதும் பட்டாசு வெடிக்கும் நேரத்தில் மாற்றம் இல்லை என்றும், ஏற்கனவே உள்ள காலை 6 முதல் 7 மணி வரையும், மாலை 7 மணி முதல் 8 மணி வரையும் பட்டாசு வெடிக்க அனுமதி அளித்துள்ளது. மகளிர் இடஒதுக்கீட்டால் அரசியலில் பெண்களின் பங்களிப்பு அதிகரிக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு மசோதா மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டதற்கு பிரதமர் மோடி மற்றும் மத்திய அரசுக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து கூறி வருகின்றனர். இந்த நிலையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டதை ஒட்டி இன்று பிரதமர் மோடி டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வருகை புரிந்தார். அப்போது அவருக்கு பாஜக மகளிர் அணி தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் பேசிய பிரதமர் மோடி, 27 ஆண்டுகள் கிடப்பில் இருந்த மசோதாவை 2 நாளில் நிறைவேற்றியது ஒன்றிய அரசு என கூறினார். மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, ஆண்டாண்டு காலமாக மகளிர் மசோதாவுக்கு நாடு காத்திருப்பதாகவும், மகளிர் இடஒதுக்கீட்டால் அரசியலில் பெண்களின் பங்களிப்பு அதிகரிக்கும் எனவும் கூறினார். உடல் நலக் குறைவால் துருக்கி நாட்டில் சிகிச்சை பெற்று வரும் 2 வயது குழந்தையை சென்னைக்கு ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டுவர ரூபாய் 10 லட்சம் வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மனோஜ் என்பவர் தனது 2 வயது பெண் குழந்தையுடன் கடந்த 7ஆம் தேதி அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்து கொண்டிருந்த போது நடுவானில் அவரது 2 வயது பெண் குழந்தைக்கு கடுமையான உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் அவசரமாக துருக்கி நாட்டின் இஸ்தாம்புல் நகரில் விமானம் தரையிறக்கப்பட்டது. இஸ்தாம்புல் மெடிகானா மருத்துவமனையில் குழந்தை அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேல் சிகிச்சை செய்ய குழந்தையை தமிழ்நாடு கொண்டு வர மருத்துவரிடம் ஆலோசனை பெறப்பட்ட நிலையில் குழந்தைக்கு கடுமையான சுவாச பிரச்சனை இருப்பதால் மருத்துவ குழுவின் கண்காணிப்பில் சுவாச கருவிகளுடன் விமானத்தில் பயணம் மேற்கொள்ள மருத்துவர்களால் அறிவுறுத்தப்பட்டது. இஸ்தாம்புல் நகரிலிருந்து மேற்காணும் மருத்துவ வசதிகளுடன் குழந்தை சந்தியாவை தமிழ்நாடு அழைத்து வர முதலமைச்சரிடம் பெற்றோர் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் குழந்தை மேல் சிகிச்சைக்கு சென்னைக்கு அழைத்து வர ரூபாய் 10 லட்சம் அளித்து உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து அயலக தமிழர் நலத்துறை வாயிலாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சென்னை அழைத்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயம் இல்லை என உச்சநீதிமன்றத்தில் தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் இணைப்பு கட்டாயம் இல்லை என்பதை தெளிவுபடுத்தும் வகையில் படிவத்தில் மாற்றங்கள் செய்ய கோரி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடுமாறு ஜி. நிரஞ்சன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இது குறித்து பதில் அளிக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பியது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சுமார் 66 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் தங்கள் ஆதார் எண்ணை வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஏற்கனவே இணைத்துள்ளனர் என்றும்,
ஆதார் எண் இணைப்பு கட்டாயம் இல்லை எனவும் தெரிவித்தது. எனவே இந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட படிவங்களில் இதை தெளிவுபடுத்தும் விதமாக மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தது. டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இந்த ஆண்டு கட்டுக்குள் உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் சென்னையை சேர்ந்த 4 வயது சிறுவன் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தார். சுகாதாரத்துறை சார்பிலும் மக்களுக்கு டெங்கு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தமிழகத்தில் கடந்த ஒரே வாரத்தில் 113 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்தது. அதேபோல் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் இருந்து தற்போது வரை 200க்கும் மேற்பட்டோருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் டெங்கு பாதிப்பு குறைந்துள்ளதாக கூறினார். கொடைக்கானல் மொயர் சதுக்கம் பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் இன்று முதல் சுற்றுலா தலங்கள் திறக்கப்படும் என வனத்துறை அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலமான மொயர் சதுக்கம் பகுதியில் 5க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டு அப்பகுதியில் உள்ள கடைகளை சேதப்படுத்தி வந்தது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வனத்துறை மூலம் தடை விதிக்கப்பட்டிருந்தது. யானையை கண்காணித்து விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வந்த நிலையில் யானை அடர்ந்த வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்ததை அடுத்து சுற்றுலா தலங்களுக்கு மீண்டும் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க வனத்துறை அனுமதி அளித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. திருப்பத்தூரில் சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் மற்றும் பிரசித்தி பெற்ற முருகன் கோயிலும் உள்ளதால் தமிழகமெங்கும் உள்ள பல்வேறு சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து வழிபட்டு நீர்வீழ்ச்சியில் குளித்துவிட்டு செல்வது வழக்கம். தற்சமயம் சில தினங்களாக பெய்த கனமழையால் ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஜலகாம்பாறையில் இருந்து வரும் தண்ணீரை நம்பி இருக்கின்றனர். தற்போது நீர்வரத்து தொடங்கி இருப்பதால் விவசாயிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். இந்த ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சிக்கு உள்ளூர்வாசிகள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். இல்லை ஃபேமிலியோடு வந்திருக்கோம். சுற்றுலா தலம் வந்திருக்கோம். இது வந்து நீர்வீழ்ச்சி இயற்கையான காட்சி ரசிக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்ததை விட இங்கே வந்து தண்ணி நிறையா இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லா ஃபேமிலியோட நல்லா டூரிஸ்ட் ஸ்பாட் இது வந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா வந்து சுற்றுலா வந்து இயற்கையை ரசிச்சுட்டு போங்க. கோவை RS புரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக தனியார் பங்களிப்புடன் நவீன கழிப்பறை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாநகராட்சி மேற்கு மண்டலம் RS புரம் பகுதியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எனும் தனியார் நிறுவனத்தின் 50% பங்களிப்புடன் மாணவர்களுக்கான கட்டப்பட்ட நவீன கழிப்பறை கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை கோவை மாநகராட்சியின் ஆணையர் பிரதாப் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்த நிகழ்வில் கோவை மாநகராட்சியின் மேற்கு மண்டல தலைவர் தேவயானை, தமிழ் மறை மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் செல்வராஜ், கோவை மாநகராட்சியின் அபிவிருத்தி குழு தலைவர் சந்தோஷ் என பலரும் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் உள்ள உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகராட்சி மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை இணைந்து 15க்கும் மேற்பட்ட அசைவ கடைகளில் நகராட்சி ஆணையர் கன்னியப்பன், உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ரவீந்திரநாத் தலைமையில் திடீர் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது கடைகளில் சமைக்கப்பட்ட 2-3 நாட்கள் ஆன இறைச்சி மற்றும் இறைச்சிக்கு கலர் பவுடர் பயன்படுத்துவது, கெட்டுப்போன 25 கிலோ இறைச்சி ஆகியவற்றை கைப்பற்றி அழித்தனர். இதில் 4 கடைகளுக்கு தலா 2000 வீதம் அபராதம் விதித்தனர். மேலும் சேர்வா, சாம்பார் கட்ட பயன்படுத்தப்பட்ட தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர் 15 கிலோவை பறிமுதல் செய்து எச்சரிக்கை விடுத்து அழித்தனர். அரியலூர் மாவட்டத்தில் குறித்த நேரத்திற்கு பேருந்து வரவில்லை என ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு கலை கல்லூரி மாணவர்கள் சுமார் 50 பேர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அரியலூர் ஜெயம்கொண்டம் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து தடை ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த அரியலூர் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன்
மற்றும் வட்டாட்சியர் கண்ணன் ஆகியோர் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அரியலூர் ஜெயங்கொண்டம் மார்க்கத்தில் பேருந்துகள் கல்லூரி செல்வதற்கான உரிய நேரத்தில் வராததால் கல்லூரிக்கு தாமதமாக செல்வதாகவும் மாலையிலும் குறித்த நேரத்தில் பேருந்து வருவதில்லை எனவும் மாணவர்கள் புகார் தெரிவித்தனர். மாணவர்களின் புகாரை கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியர் உறுதி அளித்ததை தொடர்ந்து மாணவர்கள் சாலை மறியலை கைவிட்டனர். குரோம்பேட்டையில் 42 வயது குஜராத் பெண்ணிற்கு இரட்டை நுரையீரல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். தாம்பரம் அடுத்து குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நுரையீரல் உறுப்பிடை நார்த்திசு என்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்த குஜராத் மாநிலத்தை சேர்ந்த திம்பால் ஷா என்ற பெண்மணிக்கு அதிக சிக்கலான இரட்டை நுரையீரல் உறுப்பு மாற்று சிகிச்சையை வெற்றிகரமாக மருத்துவர்கள் செய்துள்ளனர். திம்பால் ஷா புறாக்கள் வளர்த்து வந்த நிலையில் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு குஜராத் மட்டுமல்லாது மும்பை, டெல்லியிலும் மருத்துவ சிகிச்சைகள் பெற்றும் குணமடையாததால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்தார். மேலும் இருபக்க நுரையீரல் உறுப்பு மாற்று சிகிச்சையை செய்ய ரேலா மருத்துவர்கள் குழு முடிவு செய்தது. இவருக்கு பொருத்தமான ஜோடி நுரையீரல்களுக்காக மாநிலத்தின் உறுப்பு மாற்று பதிவகத்தில் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து மூளை சாவடைந்த ஆந்திராவை சேர்ந்த 19 வயதான இளம் பெண்ணின் ஒரு ஜோடி நுரையீரல்களை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து கொண்டு வரப்பட்டு ரேலா மருத்துவமனை மருத்துவ குழுவினர் மூலம் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. ஸோ இது என்னன்னு நம்ம எப்படி உங்களுக்கு கண்டுபிடிச்சோன்னா, ஒன்று வந்து இவங்க இருந்த ஏரியாவில் புகா நிறையா இருந்துச்சு. செகண்ட் வந்து ஒரு பிளட் டெஸ்ட்டில் வந்து அதோட அலர்ஜன் வந்து பார்த்தோம். ஐஜிஜி அப்படின்றது வந்து இந்த பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம இந்த டயக்னோசிஸ் கண்டுபிடிச்சோம். பட் என்ன அப்படின்னா, இது ஒரு என் ஸ்டேஜ் லங் டிசீஸ்னால மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னால நமக்கு வந்து இது எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்னா எக்ஸிஸ்டிங் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அதனால தான் இவங்க வந்து நம்மளை தேடி அவ்வளோ தூரம் வந்து வந்தாங்க. பட் லங் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் என்ன இஷ்யூ அப்படின்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி மோஸ்ட் டிஃபிகல்ட் ஆர்கன் ஃபார் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ வேர்ல்டு வைட்மே நீங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ரேட் வந்து 55% தான். ஸோ அதனால் இது வந்து ஒரு டிஃபிகல்ட் சர்ஜரி. அவுட் ஆஃப் 10 பேஷண்ட்ஸ் வந்து நமக்கு டோனராக கிடைக்கிற எல்லாருமே வந்து மேட்சிங்காக வந்து இருக்க முடியாது. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களோட நல்ல இது என்னென்னா, இவங்க யங் பேஷண்ட், அட் த சேம் டைம் நமக்கு கிடைச்ச யங் டோனரும் கூட. நம்ம இந்த டைமில் இன்னொரு விஷயம் நான் என்ன மெசேஜ் சொல்கிறேன்னா, டோனர் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தேங்க் பண்ணோம். அவங்க 20 year old வந்து இவ்வளோ போல்டாக ஸ்டெப் எடுத்து அவங்க பண்ணனால இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி உயிரோட ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இது ஒரு மெசேஜாக வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் ரயில் புறப்படும் போது ஏற முயன்ற கல்லூரி மாணவன் கால் தவறி விழுந்து சிக்கி கால் கை நசுங்கி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்த நேதாஜி தாம்பரம் அருகே தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இவர் மதுராந்தகம் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் புறப்படும் பொழுது அதில் ஏற முயன்றுள்ளார். அப்போது கால் தவறி விழுந்து படுகாயம் அடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து செங்கல்பட்டு ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செம்பனார் கோயில் ஒன்றியத்தில் 2 பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அவ்வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் ஒன்றியத்தில் உள்ள ஆக்கூர் மேல்நிலை பள்ளி மற்றும் ஆக்கூர் ஓரியண்டல் அரபி அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு விலையில்லா மிதிவண்டிகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்கி சிறப்புரை ஆற்றினார். இதில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், திமுக பிரமுகர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் 79வது பிறந்த நாளை முன்னிட்டு அக்கட்சியினர் தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் முன்பு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் 79வது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாநகர மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாநகர செயலாளர் முருக பூபதி தலைமையில் மதிமுகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில வெளியீட்டு அணி செயலாளர் நக்கீரன், மாவட்ட அவைத் தலைவர் பேச்சிராஜ், தெற்கு மாவட்ட துணை செயலாளர் வீரபாண்டி செல்லச்சாமி, மாநகர அவைத் தலைவர் தொம்மை, மாநகர துணை செயலாளர் அனல் டேவிட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 5510 ரூபாய்க்கும், சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 44,080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 79 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 79,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் ஜோ பைடன் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கை கடந்த 1.5 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இதில் யுக்ரைனுக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ஆயுத உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் வழங்கி வருகின்றன. இதனிடையே அமெரிக்க அரசு மேலும் தங்களுக்கு ராணுவ உதவிகளை வழங்க வேண்டும் என ஜெலன்ஸ்கி கோரிக்கை விடுத்து வருகிறார். இந்த நிலையில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவிற்கு சென்றுள்ளார். வாஷிங்டன் நகரில் உள்ள வெள்ளை மாளிகைக்கு சென்ற ஜெலன்ஸ்கி மற்றும் அவரது மனைவி ஒலேனா ஜெலன்ஸ்கா ஆகியோரை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் அவரது மனைவி ஜில் பைடன் ஆகியோர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஜோ பைடன் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையே வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது யுக்ரைனுக்கு கூடுதலாக ஆயுதங்கள், ராணுவ தளவாடங்கள் வழங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நான் முதல்வன் திட்டம் குறித்து அறிக்கை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின பெண்களுக்கு இடஒதுக்கீட்டிற்குள் இடஒதுக்கீடு வேண்டும். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மீதான விவாதத்தில் வைகோ வலியுறுத்தல். காவிரியில் உரிய நீரை திறக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடகா அமல்படுத்த வேண்டும். காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அவசியம் இல்லை என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பட்டாசுகளை மட்டும் விற்பனை செய்ய வேண்டும். பண்டிகை காலங்களில் 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி. டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இந்த ஆண்டு கட்டுக்குள் உள்ளது. சென்னையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.